வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில நவராத்திரி வந்தா வீடுகள் எல்லாம் ஒரு விசேஷமான மனம் வீசும். சாமை அரிசியும் பருப்பு வடையும் மற்றும் பல உணவுப் பொருட்களும் தெய்வங்களுக்கு படைக்கப்படும். அவை அனைத்தையும் ஏன் படைக்கிறோம்னு தெரியுமா? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறு சிறு கதைகள் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பக்தியின் அடிப்படையில் தான் இந்த பிரசாதங்கள் வழங்கப்படுகிறதா, இல்லை இதை அனைத்துமே பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறதா என்பதையெல்லாம் இன்றைய காணொளியில் நாம் விரிவாக காணலாம் மக்களே. பண்டைய காலத்தில் ரிஷிகள் சொன்னார்கள், நவராத்திரி என்பது வெறும் 9 நாட்கள் மட்டுமில்லை, அது மனித உடம்பையும் மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய 9 வகையான கடிநிலைகளை கொண்ட நாட்கள். இவை அனைத்துமே உடம்பையும் மனசையும் தூய்மையாக்கும். அதனாலதான் உணவில் சுத்தமும் மனத்தில் தூய்மையும் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி முன்னோராகிய நம்முடைய முன்னவர்கள் கூறியிருக்கின்றனர். அதன்படி ஆரோக்கியமான உணவுகளை இந்த 9 நாட்களுமே எடுத்துக்கொள்கின்றன. 9 நாட்களும் தெய்வங்களுக்கு நைவேத்தியங்களாக பிரசாதங்கள் படைக்கப்படுகின்றன. 9 நாட்களும் அன்னதானங்களும் வழங்கப்படுகின்றன. ஆன்மீகத்தையும் தாண்டி ஒரு ஆரோக்கியத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாக இந்த நவராத்திரி தினமானது கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி என்று சொன்னாலே முதல்ல நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருது குழுபொம்மைகள் தான். ஒவ்வொருவரும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப பல வகையான படிக்கட்டுகளை வைத்துக் கொள்கின்றனர். 3 முதல் 9 படிக்கட்டுகள் வரை அனைவருடைய வீடுகளிலும் வைக்கப்படுகிறது. இந்த கொழுபுமை வைப்பதற்காக எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. எவர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். தெய்வத்தை மனதில் நினைத்து உளமாற வேண்டினால் தாங்கள் வேண்டியது கிடைக்கும் என்பதன் பொருட்டாகத்தான் இந்த கொழுபுமைகள் அனைத்தையுமே வீட்டில் வைத்திருக்கும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த நேர்மறை எண்ணங்கள் வீடுகள் முழுவதும் பரவுவதாக நம்பப்படுகிறது. இவை அனைத்திற்கும் உயிரோட்டம் உள்ளது போலவே இந்த 9 நாட்களும் பார்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு படிநிலைகளும் ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவத்தை எடுத்திருக்கும். அதற்கேற்றாற் போலேயே பொம்மைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சிறு குழந்தைகளை இந்த பொம்மைகளானவும் மிகவும் கவர்ந்து இழுக்கப்படுகின்றன. இந்திய கலாச்சாரத்தில் நவராத்திரி என்பது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதன் நிலைகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகும். கண்கவர் வண்ணங்கள் உடைய பொம்மைகளை பார்த்து மக்களும் குழந்தைகளும் ஆன்மீகத்தின் உணர்வு என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த நவராத்திரி தினம் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட நவராத்திரி தினத்தில் பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி நாம் சிறிதேனும் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். முதலில் சாமை அரிசி. சாமையானது சிறுதானிய உணவுகளில் ஒரு சிறந்த உணவுப் பொருளாக பார்க்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் முனிவர்கள் இதை சுத்த உணவு என்றும் சொல்லினர். சாமையை சமைத்து பால் வெல்லம் சேர்த்து பாயாசம் பண்ணி கொடுத்தால் தேவிக்கு மிகவும் பிடிக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அடுத்ததாக வரகு உப்மா. இது வெறும் உப்மா மட்டும் இல்லைங்க. வரது சாப்பிடும் பொழுது உடல் மிகவும் லேசானதாக உணரப்படும். நோன்பு காலங்களில் இவை எடுத்துக்கொண்டால் அது மக்களுக்கு நன்மையை பயக்கும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. மற்றும் பல வகைகளை எடுத்துக்கொள்ளுதல். நோன்பு காலங்களிலும் மற்ற தினங்களிலும் பழங்களை பிரசாதமாகவும் பழங்களை நைவேத்தியமாகவும் கடவுள்களுக்கு படைக்கப்படும் பொழுது அவை அனைத்துமே அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த உணவுகளில் அழகு என்ன தெரியுமா? பல்வேறு வகையான தமிழர் பாரம்பரியத்தில் வந்த பல மாலை நேர சிற்றுண்டி உணவுகளையும் பல சிறப்பு பெற்ற சிறுதானிய உணவுகளையுமே இந்த 9 நாட்களில் வழங்குகின்றன. இதனால் தாங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் பிரசாதமாக வழங்குகின்ற காரணத்தினால் அக்கமக்கத்தில் இருப்போரும் ஆரோக்கியமாக இந்த 9 நாட்களும் இருக்கின்றனர். இது ஒரு முன்னோடியான எடுத்துக்காட்டாக இன்றைய தினமும் தமிழக கலாச்சாரத்தில் விளங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த 9 நாட்களுக்கு பிறகாக அனைத்து குழு பொம்மைகளுமே எடுத்து பாதுகாக்கப்பது வைக்கப்படுகின்றன. மறுபடியும் அடுத்த ஆண்டு வருகிற நவராத்திரி தினத்தில் மட்டுமே இவை எடுத்து வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, நவராத்திரி என்பது வெறும் சில பொம்மைகளை வைத்து வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமல்ல. ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகத்தை அனைத்து இடத்திற்கும் பறைசாற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மக்களால் இன்றைய தினமும் பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டாயம் இவை அனைத்துமே வைத்தவர்கள் மகிழ்கிறார்கள். இதுதான் நம்முடைய தெய்வங்களுக்கு நாம் அழைக்கப்படுகிற சிறப்பு மகள் பற்றிய தொகுப்பு. இது வெறும் சுவை இல்லை, பக்தி, பகிர்வு, பாசம் என அனைத்தும் கலந்த ஒரு மரபு பரிமாணம். அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்வுகள் இவை அனைத்தையுமே சிறு பிரசாதத்திற்குள் அடைத்து விட முடியாது. அனைத்தையுமே ஒரு முழு ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகத்திற்குள் அடைக்க வேண்டும். நவராத்திரி என்பது ஒரு ஆன்மீக திருவிழா அல்ல, அது ஒரு ஆனந்தம் நிறைந்த திருவிழா என சொல்லி இன்றைய காணொலியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மறக்காம நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. நவராத்திரி பற்றிய பல தெரியாத தகவல்களை நாம் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நிச்சயமாகவும் ஆதரவு நீங்க தருவீங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் கதைகள் உங்கள் நண்பன்